ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். சவுண்ட் கேட்குதா? வந்தீங்க ஸ்க்ரீன். ஓகே கிரீஸ் விலகுது. ஹாய் பிஸ்மில்லா. கடைசியாக நாங்கள் தால் என்ற எழுத்தை முழுமையாக படித்து முடிச்சுட்டு இன்னைக்கு அடுத்த புதிய எழுத்துக்குள்ள வாரோம். புதிய எழுத்தை போன கிளாஸ் ஓகே. ஆரம்பிச்சோமா இல்லையே? நாங்க வந்து இதே ஸ்டார்ட் பண்ணோம். இல்ல தாராள நாங்க ஸ்டார்ட் பண்ணல. ஸ்டார்ட் பண்ணல. இந்த எழுத்தை பொறுத்த வரைக்கும் இது தால்ல இருந்து ஒரு சின்ன ஒரு வேறுபாடோட வரக்கூடிய எழுத்து. எனவே தான் தாலை தொடர்ந்து தாலை பார்க்கறதுக்கான காரணம். இரண்டுக்கும் வித்தியாசம் வந்து சின்ன ஒரு வித்தியாசம் தான். தால் என்றது நாங்கள் இதுக்கு முன்னால பார்த்து எழுத்தை உச்சரிக்கிற நேரம் நாவை நாங்கள் என்ன செஞ்சோம் என்றால் நாவினுடைய இந்த ரெட் கலர்ல காட்டுற பகுதியை கொண்டு போய்த்துட்டு இங்க வச்சோம். அதாவது மேற்பல்ட பின் பக்கத்தை கொண்டு போய் வச்சுட்டு அழுத்தமா செஞ்சோம். ம். அந்த ஓகே. நாவை அங்க தூக்காம மேற்பற்கள கீழ்ப்பகுதியில லெவலுக்கு வச்சு கொண்டால் அல்லது நாவை தூக்காம கீழுக்கே வச்சு கொண்டாலும் பிரச்சனை இல்லை இந்த எழுத்தை உச்சரிக்கிறதுக்கு. இது மட்டும்தான் ம். வித்தியாசம். நாவினுடைய ஓகே. லொகேட்டட் வந்து தாள உச்சரிக்கோல மேலே பேத்திட்டு ஃபோர்ஸா பட்டு ஒரு இடத்த நாங்கள் கொடுத்தோம். இங்க கீழுக்கு வச்சு கொண்டு த த அங்க தன்னு சொன்னோம். அந்த நாக்கு மேல படுறதால தேர்ட சவுண்ட் வரும். இங்க அந்த இடத்துக்கு போகாததால த என்று சவுண்ட் வரும். எப்படி ஓகே. சவுண்ட்? த இல்ல த. த நீங்க தேன்னு சொன்னா மேல் பல்ல படுன்னு அர்த்தம். நாக்கு போயிட்டு த பட்டாத்தான் த த த படக்கூடாது. த த த எஸ் படாம எடுத்துக்கூடணுமா. இன்னொரு அப்படி ஓகே. படுது அர்த்தம் பண்ணி சொன்னா நான் நீங்க தூக்கவே தேவையில்லை, கீழே வச்சுக்கோங்க. ல ல நாவை கீழுக்கே வச்சுக்கொள்ளுங்க, அப்பதான் உங்களுக்கு மிச்சம் ஈஸி ஆகும். ஓகே. இது ஒதும்பம். ومن ومن شر غاسق إذا وقب. இத பல இத வகாபு இத و வகாபு அதை மட்டும் வந்து பாப்போம். و ومن شر غاسق إذا وقب. இல்ல பிரதர், இத வகாபு அதை மட்டும் வந்துங்க. إذا وقب. இத இத மேல பாட்டுது. மேல் பல்லில் நாக்கு படக்கூடாது. இத வகாபு பட்டுது என்றால் இத إذا வகாபு என்று வரும். إذا وقب. இன்னும் கொஞ்சம் படாம கப்படுங்க. இத இத த த
ஓகே சாரி எனக்கு கனெக்ஷன் சரி, ஷூர். ஓகே. பிஸ்மில்லா. இந்த இடத்துல சவுண்ட் கொஞ்சம் பிரச்சனை பண்ணுது. நாக்கு கீழே வச்சு சொல்லி பாருங்க. إذا وقب. ஆ இப்ப சரி. இப்ப அந்த சவுண்டுக்கு போகல. அந்த சவுண்ட் வரல. திருப்பி போதுங்க வசனத்தை ஃபுல்லா. ومن شر غاسق إذا وقب. மேலுக்கு படாம பாதுகாத்துக்கோங்க. أوكي. ஓகே, பிஸ்மில்லா. இது ரெண்டும் சில வசனங்களை பார்ப்போம். ரெண்டாவது இருந்து போதுங்க பார்ப்போம். سيصلى نارا ذات لهب. இப்ப மிச்சம் தெளிவாயிட்டு. நல்லா. ஓகே. மூணாவது. وإنه على ذلك لشهيد. தால கலக்குங்க. ல ஷஹீது. அது வரைக்கும் சரி. தால் கலக்கி வந்துச்சுன்னா அதுவும் சரியாயிடும். أوكي. وإنه على ذلك لشهيد. இது ல ஷஹீது. தால் இது சவுண்ட் வரணும். أوكي. وإنه على ذلك لشهيد. குட். நாலாவது. عبدا பிழை. عبدا عبدا إذا صلى. இப்ப இத பிழை. عبدا إذا صلى. சரி போதுங்க. عبدا إذا صلى. குட். மூணாவது கொஞ்சம் போதுங்க. وإنه على ذلك لشهيد. ஓகே. நாலாவது பாவம். عبدا عبدا إذا صلى. இன்ஷா அல்லாஹ். இப்ப சரி. உங்களோட அந்த இஷ்யூஸ் சரியாகுது. முதலாவது கொஞ்சம் போதுங்க. ومن شر غاسق إذا وقب. சரி போதுங்க. ومن شر غاسق إذا وقب. இப்ப நாலாவது பாவம். وإنه على ذلك لشهيد. ஓகே. எதுவும் பாவம். إذا زلزلت الأرض زلزالها. ரெண்டாவது. أفلا يعلم إذا بعثر ما في القبور. சரி போதுங்க. أفلا يعلم إذا இத பிழை. بعثر இத ما في இத أفلا يعلم إذا بعثر ما في القبور. மூணாவது. فإذا ف فإذا فرغت فانسب. பிழை. وإذا فرغت فانصب. குட். சரி போதுங்க. திக்காம எடுத்து. فإذا فرغت فإذا فانصب. فإذا ذا. فإذا فرغت فانصب. நாலாவது. والليل إذا سجى. ரெண்டாவது பாவம். أفلا يعلم إذا இத بعثر இத ما பிழை. في இத பிழை. القبور. இத இல்ல. أف إذا أفلا يعلم إذا أفلا أفلا يعلم إذا بعثر ما في القبور. சரி போதுங்க. أفلا يعلم إذا بعثر ما في القبور. ஓகே. மூணாவது. فإذا فرغت فانصب. فانصب فانصب. فإذا فرغت فانصب. ஓகே. நாலாவது. والليل إذا سجى. إذا سجى. إذا والليل سجى. إذا
والليل إذا سجى. ம். இந்த 8 வசனத்தையும் கொஞ்சம் நிதானமா இருந்து ரெக்கார்டை கொஞ்சம் கேட்டு பாருங்க. உங்களோட ஓகே. தாளில் என்ன சரி வித்தியாசம் விளங்குதான்னு சொல்லி சவுண்டுக்கு போகுதா அல்லது தான் எல்லாம் வந்துக்குதா என்கிறத கொஞ்சம் நுணுக்கமா கேட்டு ஓகே. அதை கொஞ்சம் உங்களை உறுதிப்படுத்திட்டு வாங்க. இன்ஷால்லா அடுத்த கிளாஸ்லயும் இந்த 8 ஓதிட்டு புதிய பாடத்துல போவோம். ஓகே. ம். அஸ்ஸலாமு அலைக்கும்.